இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் கேட்டை ஜெல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்கள்கிட்ட கேட்டை ஜெல் இல்லைன்னா நீங்கள் க்ரோம் பவுடர் அப்படிலாம் கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு இந்த டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிப்பில் பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. இந்த ஷைனஸோடு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா மேலே பண்ணுற டிசைன் வந்து பீல் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இப்போது நான் ஜஸ்ட் ஒரு டிப்பில் தான் பண்ணுறேன்றதுனால நான் மேலே அப்படியே பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து ஷைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு பஃபர் எடுத்து மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஷைனஸ் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேஸ் கலர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் பேஸ் கலர் யூஸ் பண்ணுறேன். பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட் பிராண்ட். இப்போ பாருங்கள் இந்த ஜெல் பாலிஷ் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சில பிராண்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும். சில பிராண்ட் வந்து ரொம்ப தின்னாகவும் தின்னாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி திக்காக இருக்க ஜெல் பாலிஷை நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தின்னாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் திக்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீல் ஆகிட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சரியாக க்யூர் ஆகாமையும் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தின்னாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ரோம் பவுடர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா மேட் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மேலே என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த டிசைன் பண்ணலாம். இப்போ நான் பிளாக் கலர் ஜெல் பாலிஷில் நான் அப்ளை பண்ணுறேன். பிளாக் கலர் ஜெல் பாலிஷில் ஹார்ட் டிசைன் எப்படி வரையணும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 2 டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு வி மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் லைனர் ப்ரஷ்லேயே மேலே ஜஸ்ட் நான் இங்கேருந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி கொண்டு வாங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 60 செகண்ட்ஸ் நான் இப்போது க்யூர் பண்ண போகிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் கேட் ஐ ஜெல் பாலிஷ் எடுத்து இந்த ஹார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறேன்.
அதே மாதிரி இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கேட்டை டூல் எடுத்துக்கோங்க. கேட்டை டூல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட பண்ணிங்கன்னா மேக்னெட் ஃபுல்லாக சென்டரில் வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டே பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட கிட்ட பண்ணாதீங்க. இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப் கோட் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப தின்னாக எங்கேயாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்க வேண்டாம். அப்படி துடைச்சிங்கன்னா அந்த பிளாக் கலரில் நீங்கள் கம்மியாக எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது ரிமூவ் ஆகிடும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஸ்பைடர் ஜெல் அது மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதிலே வந்து நீங்கள் கீழே லவ் அந்த மாதிரிலாம் எதாவது எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் கற்றுக்கணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. 9489551523 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேலில் வேணாலும் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.